கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய அப்டேட்டும் இந்த ஸ்கீம் வந்து எப்படி வந்து செயல்படுது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து தெரியும். இருந்தாலும் வந்து புதுசாக வந்து வந்தவங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்டை வந்து அப்டேட்டாக வந்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து பணம் வந்து வரலனா என்ன பண்ணணும், புதிய அப்ளிகேஷன் வந்து வருதுன்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து மகளிர்களுக்கு ரூபாய் 1000 வந்து தமிழ்நாடு அரசு மூலியமாக வந்து இந்த திட்டத்தில் வந்து வழங்கின்னு வராங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1,16,00,000 பேர் வந்து இந்த திட்டத்தில் வந்து பயனாளிகளாக ஒருங்கிணைஞ்சு பயன்பெற்றுன்னு வராங்க. கிட்டத்தட்ட இந்த ஸ்கீமில் வந்து முகாம் மூலியமாக வந்து அப்ளை பண்ணும்போது 1,64,00,000 பேருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் தகுதியானவங்களில் 1,16,00,000 பேருக்கு வந்து ரூபாய் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கே வந்து டைரெக்டாக வந்து செலுத்தின்னு வராங்க. ஆதார் கார்டில் இணைக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கில் வந்து மாதம் ரூபாய் 1000 வந்துன்னு இருக்குது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தோட வந்து 11 தவணை வந்து பணம் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் வந்து ஒரு சிலவங்க வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க வந்து மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. மேல்முறையீடு செய்தவங்களும் ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணம் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசனாக ஜூலை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1,45,000 பேருக்கு மேலே வந்து பணம் வந்து கிரெடிட் ஆயிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ உதவி வந்து கொடுத்துன்னு வராங்க. ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு வந்து வாங்கி வெயிட் பண்ணுறவங்களும் புதுசாக வந்து இதுக்கு மேலே முகாம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கும் இப்போ ரீசனாக வந்து தகவல் வெளியாயிருக்கு. அது சம்மந்தமாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் அப்படின்ற ஒரு முகாம் வந்து இப்போதைக்கு வந்து நடந்து வருது. அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து இந்த வீடியோவில் மேல்முறையீடு சம்மந்தமாக வந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி மக்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து தொடர்பு கொண்டு பேசிக்கின்னு வரார் சிஎம் செல்லைன் மூலயமா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப வரவேற்பு வந்து இருக்குது. உங்களுக்கு பணம் வந்து கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகுதா, மகளிர் உரிமை தொகத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வந்து பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கால் பண்ணி வந்து கேட்டுன்னு வரார். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பயனாளி இணைப்பது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அறிவிப்பு வெளியிடாதது வந்து ரொம்பவும் ஏமாற்றத்தை அளிக்கிறது அப்படின்றதையும் வந்து மக்கள் தரப்புலேருந்து கோரிக்கையாக வந்து எழுதியிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவாக அதை விநியோகித்து அவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்பிக்க வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வந்து எழுதினிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் பாதுகாப்பு துறையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வந்து வழங்கின்னு வராங்க. தமிழ்நாடு அரசில் கிட்டத்தட்ட வந்து 3 லட்சம் ரேஷன் கார்டுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 2 லட்சம் ரேஷன் கார்டு வந்து வழங்கின்னு வராங்க அப்படின்ற தகவலும் வந்து வெளியே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புதிய ரேஷன் கார்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேளுங்க. நியாய விலை கடையில் நீங்கள் டேரெக்டாக போய் கேட்டிங்கன்னா கூட தெரியும் உங்களுடைய நியாய விலை கடை, அதாவது வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு எந்த கடை அப்படின்னு வந்து தெரியும். ஒரு சில கிராமத்தில் ஒரு கடை இருக்கும், ஒரு சில கிராமத்தில் 2-3 கடை இருக்கும். அந்த 2-3 கடையில் நீங்கள் வந்து போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய புதிய ரேஷன் கார்டை வந்ததுன்னா அவங்களுக்கே வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸில் எங்கே வந்து கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா டீட்டெயிலாக வந்து சொல்லுவாங்க. இது சம்மந்தமாக வந்து உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சிஎம் ஹெல்ப்லைனில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அவங்களாம் புதிய ரேஷன் கார்டை வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து உருவாக்கி தருவாங்க.